ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு 9. ஆம், சுமார் 5,00,000 வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சத்தை வெறும் 9 வாக்கியங்களில் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, உங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சுருக்கமாக நீங்கள் ஒரு மனிதராக இருந்தால் கீழே உள்ள மகாபாரதத்திலிருந்து நான் சொல்லப்போகிற 9 முத்தான கருத்துக்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள். அதை வாழ்வில் கடைபிடியுங்கள். உங்கள் குழந்தைகளின் முதல் கருத்து, உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள். கௌரவர்கள், நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். கர்ணன், உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு அலட்சியம் செய்யாதீர்கள். அஸ்வத்தாமா, அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எதுபோன்ற வாக்குறுதிகளையும் ஒருபோதும் கொடுக்காதீர்கள். பீஷ்மர் பிதாமகர், செல்வம், பதவி, அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கே வழிவகுக்கும். துரியோதனன், ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். அதாவது சுயநலம், செல்வம், பெருமை, அறிவு, பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கே வழிவகுக்கும். திருதராஷ்டிரன், அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அர்ஜுனன். 8. வஞ்சகமும் சூதும் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்துச் செல்லவே செல்லாது. அதாவது வஞ்சகம், சூது, இது எல்லாமே எல்லா நேரங்களிலும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லவே செல்லாது. வெற்றிக்கு அழைத்துச் செல்லாது. உதாரணம் சகுனி. இறுதியாக 9. நீங்கள் நெறிமுறைகள், நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது. யுதிஷ்டர். இந்த 9 வாக்கியங்களும் மகாபாரதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இந்த 9க்கும் 9 பேரையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.